Welcome my dear students to Sai Tech Info channel. இந்த செஷனில் நமக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன்ஸுக்காக பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மார்க்ஸ் இன்புட்டுக்காக ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வர வரையில் என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம அமைதியாக இருக்க முடியுமா? அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஆப் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இதில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் எப்படி போட போகிறாங்கன்றது உங்களுக்கு செய்திகள் வாரியாக தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அதில் 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கில் டாப் 3 ஸ்கோர்ட் மார்க்ஸ், அதிகபட்சமாக நீங்கள் 3 சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கணும் இங்கே. அது 10th ஸ்டாண்டர்டில். ஸோ இதில் 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு என்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தது 11th ஸ்டாண்டர்டில் தியரி மார்க்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸு சப்ஜெக்ட்ஸில் 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் 70 மார்க்ஸ் தியரி இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் இல்லாத சில சப்ஜெக்ட்ஸில் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு இருக்கலாம். அது 90 மார்க்ஸு 10 மார்க்ஸ். இப்போ லாங்குவேஜ், மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. 90 மார்க்ஸ் மேக்ஸிமம் உள்ளது, 70 மார்க்ஸ் தியரியில் மேக்ஸிமம் உள்ளது. இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கோர் பண்ணது எவ்வளோ, 90க்கு எவ்வளோ, 70க்கு எவ்வளோன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸில் இன்டர்னல் 30 மார்க்ஸுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க 5 சப்ஜெக்ட்ஸில். ஸோ அதை இதில் என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸு தெரிஞ்சிடும் வித் பர்சன்டேஜோட. இப்போ நம்ம லைவாக எப்படி போடுறதுன்றதுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்டர் யுவர் டாப் 3 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ். அது என்ன சப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து ஹையஸ்ட் மார்க்ஸு 100க்கு நீங்கள் ஒரு 90% ஒரு சப்ஜெக்டில் எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் 87 இன்னொரு சப்ஜெக்டில் எடுத்திருக்கீங்க. 83 அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி 3 சப்ஜெக்டோட மார்க் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு வாங்க. ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு லாங்குவேஜுக்கு 90, அதாவது மேக்ஸிமம் சாரி. அதுக்கடுத்தது 90 மார்க்ஸு லாங்குவேஜுக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் போட்டோம். அதுக்கப்புறம் மேக்ஸு 90 மார்க்ஸுக்கு. சப்போஸ் ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாக்கா 70 மார்க்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. 70 மார்க்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. 70 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 90 மார்க்ஸு இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 90க்கு 82 எடுத்திருக்கீங்க. அடுத்தது லாங்குவேஜில் 90க்கு 85 எடுத்திருக்கீங்க. தியரியில், ஸோ தியரி மார்க்ஸு மேக்ஸில் 90க்கு அபவுட் 87 எடுத்திருக்கீங்க. அண்ட் இதுக்கு ஃபிசிக்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்லையே, அதில் தியரி பாட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். அது 70க்கு, மறக்காமல் 70க்கு 70 மார்க்ஸ் மேக்ஸிமத்துக்கு 65 எடுத்திருக்கீங்க. கெமிஸ்ட்ரியில் 70க்கு 64 எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 70 மார்க்ஸுக்கு 62 எடுத்திருக்கிறத போட்டுப்போம். இப்போது 12th ஸ்டாண்டர்டில் இன்டர்னல் மார்க்கு கொடுத்துருப்பாங்க 30 மார்க்ஸு. அதில் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும் 5 சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ 30க்கு ஒரு சப்ஜெக்டில் 26 போட்டிருக்கலாம். அடுத்தது 27, தென் 24 அண்ட் 28, தென் 25. இந்த மார்க்ஸ் எல்லாம் போட்டாச்சு இல்லையா. அப்புறம் 6 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 27. ஸோ எல்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்கீங்களான்னு முதல்ல பார்த்துக்கோங்க கவனமாக. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸு 3 மார்க் இருக்கா,
அதுக்கு அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் என்ட்ரி கரெக்டாக இருக்கா, அதாவது 90க்கு அப்படி போடணும், அப்புறம் 70க்குன்னு போடணும். அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் மார்க்ஸு 70. இங்கிலீஷ், லாங்குவேஜஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் மேக்ஸ் இதுக்கெல்லாம் 90 மார்க்ஸ். ஸோ 90க்கு போட்டுருங்க. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் இந்த என்ட்ரிஸ் இன்டர்னல் 30க்கு போடணும். போட்டுட்டு இப்போ சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் உங்களுடைய ஸ்கோர் வந்துடும். ஸோ 503 இஸ் யுவர் ஸ்கோர். பர்சன்டேஜ் வந்து 84%. சரியா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலை நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயும் வரப்போகுது. ஸோ தான் ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மார்க்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ தட் கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வந்தோடனே நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரியா? ஸோ இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நத்திங் ராங். கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். சேம் ரிசல்ட் வருதான்றது செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் காலத்தில் கொடுங்க. ஆர் யூ ஹாப்பி? தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.